விஜய் வந்து எவ்வளவோ கத்தி கதறி பார்க்குறாரு. ஆனா வந்து காவேரி அழுதபடி இருக்காங்க. காவேரி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. "சொல்லு காவேரி, இவங்க எல்லார்கிட்டயும் சொல்லு" அப்படி சொல்லிட்டு எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. அமைதியா இருக்காங்க. அத கேட்டுட்டு விஜயால தாங்கிக்கவே முடியல. "முதல்ல இங்கேருந்து கிளம்புறியா?" அப்படின்னா, "கண்டிப்பா காவேரி என்னை பிரிக்க முடியாது உங்களால. நீங்க என்ன பண்ணாலும் சரி, இங்கேருந்து போமாட்டா காவேரி. அவ என்னை தேடி வருவா" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்கேருந்து கிளம்புறாரு. அடுத்து வந்து எல்லாருமே வந்து இந்த பையன் தொல்லை தவிர தாங்க முடியல. "முதல்ல இங்கேருந்து கிளம்பணும்" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டுருக்காங்க. அத பார்த்து நிவின் ஒரு நிமிஷம் யோசிக்கிறாரு. உடனே சாரதா கிட்ட போய் பேசுறாரு. "ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க. தயவு செய்து நான் சொல்றத கேட்டுட்டு கொஞ்சம் முடிவெடுங்க ப்ளீஸ். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுன்றாரு." எல்லாருமே வற்புறுத்ததால, "சரி சொல்லுங்க தம்பி" அப்படி சொன்னோனே, நிவின் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. "இங்க பாருங்க, இப்ப நீங்க வந்து காலி பண்ணிட்டு ஊருக்கு போனா இது நல்லா இருக்காது. ஊர்ல வந்து நீங்க வந்து நல்லா வாழ்ந்த குடும்பம். இப்ப திடீர்னு அங்க போனீங்கன்னா எல்லாருக்குமே கஷ்டமா இருக்கும். அது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து இங்க வந்து அண்ணனுக்கு வந்து தொழில் இங்க தான். அண்ணன் இப்ப தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா முன்னுக்கு வந்துட்டுருக்காரு. அவரோட தொழிலுக்கு எடுத்த மாதிரி இருக்கு." "இல்ல தம்பி, அவங்கள நாங்க கூட்டிட்டு போல. நாங்க மட்டும் தான் போறோம். அதனால அவங்க இங்கேயே இருக்கட்டும்." "அது எப்படிங்க? அண்ணனும் சரி, வந்து கங்கா அக்காவும் சரி 2 பேருமே வந்து கண்டிப்பா வராம இருக்க மாட்டாங்க. உங்க கூட தானே வருவாங்க. அது எப்படி இங்க இருப்பாங்க? நீங்களே சொல்லுங்க. இப்ப நீங்க போனீங்கன்னா எல்லாருக்கும் கஷ்டம்." அப்படின்னோனே, "அதுக்காக இதே வீட்ல நான் தங்கிட்டு இருக்க முடியுமா தம்பி?" கரெக்ட்டுங்க. நீங்க இந்த வீட்ல தங்க வேணாம். ஒரு நாள் மட்டும் டைம் குடுங்க. நானும் அண்ணனும் வந்து ஒரு நல்ல வீடா பார்க்குறோம். அதனால கண்டிப்பா வந்து அந்த வீட்டுக்கு போயிடலாம். இல்ல எங்க வீட்டுக்கு கூட வாங்க." "அதெல்லாம் வேணாம் தம்பி. அதெல்லாம் சரிப்படாது." "சரி, சரி. உங்க இஷ்டம். நான் அத பத்தி எதுவும் சொல்லல. ஆனா கண்டிப்பா ஒரு வீடு எங்களுக்கு ஒரு நாள் மட்டும் டைம் குடுங்க. நாளைக்கு இந்த வீட நம்ம காலி பண்ணிக்கலாம். ஆனா வந்து சென்னை விட்டு போ வேணாம். எல்லார் பொழப்பும் கெட்டுப்போம். எல்லாருக்கும் கஷ்டமாயிடும். நீங்களே சொல்லுங்க. பாவம்ல அண்ணனுக்காக கொஞ்சம் யோசிங்க." அப்படின்னோனே, யோசிக்கிறாங்க சாரதா. "ப்ளீஸ் அத்தை" அப்படின்னோனே, சரிப்பா. சரி இப்ப என்ன, இந்த ஊர்லயே இருக்கணும்னு விரும்புறீங்க. ஆனா இந்த வீட்ல நான் இருக்க மாட்டேன். உங்க எல்லாருக்காகவும் வேணா சென்னையில இருக்க நான் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த வீட்ல நான் இருக்க மாட்டேன். உடனே வீடு காலி பண்ணுங்க. ஒரு நாள் தான் உங்களுக்கு எல்லாருக்கும் டைம். ஒரு நாள்ல நீங்க வீடு காலி பண்ணா பண்ணுங்க. இல்லையா, கண்டிப்பா அடுத்த நாள் வந்து நான் ஊருக்கு போயிடுவேன் அப்படின்றாங்க. சரிங்க அப்படின்னோனே எல்லாரும் சந்தோஷம் அடையிறாங்க. அப்பாடா இப்பதான் நிம்மதி. டேய் ரொம்ப தேங்க்ஸ்டா நிவின், நீ சொன்னோனே அத்தை கேட்டாங்க. நான் சொல்லிட்டே இருந்தேன் கேட்கலடா. ரொம்ப கஷ்டமாயிடுச்சுடா அப்படின்னு சொன்னோனே, சரி பரவாயில்லண்ணே. நீ ஏதாவது லைஃப்ல முன்னுக்கு வரணும்ல. இப்படியே இருந்தா எப்படி? அதுக்காக தான் அப்படின்னோனே, சரிடா ரொம்ப தேங்க்ஸ்டா. சரிடா முதல்ல போய் வீடு பார்க்குறேன்டா. நான் இப்பவே போறேன்டா. அந்த வீட்டுக்கே பார்த்து ஒயிட் வாஷ் பண்ண வீட்டுக்கே அட்வான்ஸ் கொடுத்தா குடுத்துறேன்டா. அவ்வளோ வேற வரியாடா அப்படின்னோனே, ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க போங்க நான் வரேன் அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. சரிடா, நான் வந்து வீடு பார்த்துட்டுருக்கேன். நீ சீக்கிரம் வந்துடு அப்படி சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இங்க வந்து எல்லாருமே வந்து சரி வேண்டிய வேலைய பார்க்கலாம். எல்லா பொருளும் எடுத்துன்னு உள்ள வைக்கலாம். அதுக்கப்புறம் வீடு காலி பண்ணும்போது பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு அந்த வண்டிக்காரங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. இங்க வந்து விஜய் வீட்ல எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. காவேரி வீட்ல எல்லாரும் போறதா இருந்தது. அதுக்கப்புறம் போல. ஒரு வேளை காவேரி சொல்லியிருப்பாளோ போவேணான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதி தாத்தா இதெல்லாம் நிஜமா தாத்தா அப்படின்னோடனே, நிஜம் தான்ப்பா கவலைப்படாத. கண்டிப்பா போக மாட்டான்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இங்க வந்து ஐய்யய்யோ! காவேரி போலையா? போயிடுவான்னு நினச்சா இந்த மாரி பண்றாளே! என்ன முடிவுல இருக்கான்னு தெரியலையே! ஒருவேளை விஜய் கூட சேர்ற முடிவுல இருக்காளா? ஐயோ! டென்ஷனா இருக்கே! அப்படி சொல்லிட்டு ராகினிங்க டென்ஷன் ஆகுறாங்க. இங்க வந்து என்ன பண்றாரு, நம்ம நிவின் வந்து காவேரி கிட்ட, "காவேரி உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் காவேரி" அப்படின்னோனே, "என்ன பேசணும் நீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. காவேரி, "சாரி காவேரி, என்னால தான் இவ்ளோ பிரச்சனை உருவாச்சு." அப்படின்னு, "பரவாயில்ல விடுங்க" அப்படின்றாங்க. "இல்ல காவேரி கொஞ்சம் பேசணும் ப்ளீஸ் காவேரி" அப்படின்றாங்க. "சரி சொல்லுங்க" அப்படின்னோனே, "விஜய் வந்து உன் மேல அன்பே இல்ல, காதலே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைக்காத. எனக்கு தெரிஞ்சு உன் மேல ரொம்ப காதல் வச்சிருக்காரு, அன்பு வச்சிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா விஜய் வந்து எப்படி கதறினாரு நீ பார்த்தல்ல. அது மட்டும் கிடையாது, என்கிட்ட அவ்வளோ பேசியிருக்காரு உன்னை பத்தி. அதனால தான் நான் சொல்றேன். இல்ல விஜய் இப்போ மாறிட்டாருன்னு எல்லாம் சொல்றீங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு விஜய் மாறலன்னு தான் நான் சொல்லுவேன். கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணு காவேரி. எல்லாரும் என்னென்னமோ சொல்லுவாங்க. அதெல்லாம் யோசிக்காத. உன் மனசை மட்டும் கேளு. விஜய் நல்லவரா கெட்டவரான்னு உனக்கு சொல்லும். அதுக்கப்புறம் நீ யோசிச்சு முடிவு பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. காவேரி இதை கேட்டுட்டு ரொம்ப யோசிக்கிறாங்க.